பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்துய்ந்தவன் பல்கலையோர் தாமண்ண வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே பற்பமெனத் திகழ் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கை நன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலா வழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமலக் கண்ணழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் கணனர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. சர்வத்ர ராமானுஜநாம சங்கீர்த்தனம் ராமானுஜா. पुंडलीक सारी का भक्त नाही पंडरी सारी का क्षेत्र नाही विठोबा सारी का दैव नाही तुकाराम सारी का सद्गुरु नाही. पुंडलीक वरदा हरि विठला राम कृष्ण हरि वासुदेव हरि. जय भोलो पंडरीनाथ महाराज की. पांडुरंगा पंडरीनाथा पंडरीनाथा पांडुरंगा पांडुरंगा पंडरीनाथा पंडरीनाथा पांडुरंगा. दीनदयाला पांडुरंगा भक्तवत्सला पंडरीनाथा. दीनदयाला पांडुरंगा भक्तवत्सला पंडरीनाथा. पांडुरंगा पंडरीनाथा पंडरीनाथा पांडुरंगा. सद्गुरुनाथा पांडुरंगा सज्जन रसिका पंडरीनाथा. सद्गुरुनाथा पांडुरंगा सज्जन रसिका पंडरीनाथा. पांडुरंगा पंडरीनाथा पंडरीनाथा पांडुरंगा. पांडुरंगा पंडरीनाथा पंडरीनाथा पांडुरंगा. पांडुरंगा पंडरीनाथा पंडरीनाथा पांडुरंगा. पुंडलीक वरदा हरि विठला. अखिलांड कोडी ब्रह्मांड नायकन ஒவ்வொரு ஜீவனையும் ஒவ்வொரு விதத்தில் ரட்சிக்கிறான். ஆனால் ஜீவர்கள் மற்றவாளை பார்த்து எனக்கே அந்த மாதிரி பண்ணலை அப்படின்னு நினைக்கிறார்கள். மரவட்டைக்கு அத்தனை கால் வச்ச பகவான் பாம்புக்கு ஒரு கால் கூட வைக்கலை. இத்தினோண்டு மரவட்டை தான், அதுக்கு அவ்வளவு கால் அவசியமாக யோசனை பண்ணி பாருங்க. அதுக்கு அவ்வளவு கால் கொச்ச 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 கொச்சான்னு கால். ஆனால் பாம்புக்கு ஒரு காலும் வைக்கலை. கால் இல்லாமலே இத்தனை வேகமாக ஓடின்னு இருக்கு பாம்பு. காலும் இருந்ததுன்னா
அப்போ பகவான் எல்லாம் தெரிஞ்சு பண்ணிட்டு இருக்கான். நம்மளை மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு அதில் ஒரு தவறு வந்து அப்புறம் அதை திருத்திக்கிறது அப்படி இல்லை. கடவுள் எந்த செயல் செய்தாலும் அது ரொம்ப தெளிவாக, ரொம்ப சரியாக, ரொம்ப அழகாக, ரொம்ப நேர்த்தியாக இருக்குது. அது எப்படி முடியும் அப்படின்னா, பகவானுக்கு சுயநலம் இல்லை. நம்முடைய எல்லா காரியத்திலையும் அடிப்படை எதுன்னா சுயநலம். சுயநலம் இல்லாமல் நமக்கு யோசிக்கவே வராது. சுயநலம் இல்லாமல் நமக்கு பழக வராது. சுயநலம் இல்லாமல் ஒருத்தருக்கு உதவி பண்ணவும் நமக்கு முடியாது. சுயநலத்தை அடிப்படையாக கொண்டு தான் நம்முடைய எல்லா விஷயங்களுமே, நம்முடைய சிந்தனை, செயல் எல்லாம் சுயநலத்தை அடிப்படையாக கொண்டு. ஆனால் தெய்வத்துக்கு அப்படி கிடையாது. சுயநலமே கிடையாது. பொதுநலம், பூரணமான பொதுநலம். இப்போ காற்றெல்லாம் வீசுறது, இதில் ஏதான ஒரு சுயநலம் தெய்வத்துக்கு இருக்கா? சூரியன் வெளிச்சம் கொடுக்கறது, ஏதான ஒரு சுயநலம் இருக்கா? பூமி நம்மளை தாங்கிறது, ஏதான சுயநலம் இருக்கா? நிச்சயமா இல்லை. அழகா நதிகளில் ஜலம் ஓடுறது, நாயும் குடிக்கும், சிங்கமும் குடிக்கும், அதில் இருக்க மீனும் குடிக்கும், கழுகும் குடிக்கும், மனுஷனும் குடிப்பான், மகாத்மாவும் குடிப்பான். மகாபாபியும் கங்கா ஜலத்தை எடுத்து குடிக்கலாம். அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. துளி கூட இவாளுக்கு தான் விதிக்கப்பட்டதில்லை. அத்தனை பேருக்கும் பொதுவாகத்தான். வெயிலோ மழையோ குளிரோ பகல் ராத்திரி வரதே இவர்களுக்கு ஒரு விதமாக அப்படி கிடையாது. எல்லாருக்கும் ரொம்ப அழகாக பொதுவாக எல்லாம் பண்ணி வச்சிருக்கு தெய்வம். பக்தி பண்ணும் பொழுது இந்த விஷயங்கள்லாம் புரியறது. என் தெய்வம் என்னை காப்பாத்தின்னு இருக்கு, என் பகவான் எனக்கு வழிகாட்டின்னு இருக்கான், என் சுவாமி என்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறார் அப்படின்ற ஒரு புத்தி வந்துடுறது. அந்த ஒரு புத்தி வந்தாச்சுன்னா பயம் இல்லை. இந்த புத்தி வராத வரைக்கும் பயம் உண்டு. நாளைக்கு என்ன ஆகுமோ, இது எப்படி ஆகுமோ, ஒருவேளை இப்படி நடந்தாச்சுன்னா இப்படின்ற கவலைகள் வந்துட்டே இருக்கும் வாழ்க்கையில். பக்தி நன்னா பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, பகவான் இருக்கான்னு நல்லா புத்தி வந்தாச்சு உணர ஆரம்பிச்சிட்டோம்னா கவலை இல்லை. இந்த குழந்தைகளுக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்குது அப்பா அம்மாவிடத்தில். அதுபோல ஒரு நம்பிக்கை தெய்வத்தினிடத்தில். அந்த தெய்வத்து மேலே எப்படி நம்பிக்கை வைக்கணும், அந்த தெய்வ பக்தி எப்படி பண்ணணும் அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிறதுக்காகத்தான் பக்தர்களுடைய அவதாரமே பூமியில். அதுலேயும் பாண்டரங்க பக்தர்கள் நம்ம போல சாதாரண மனுஷர்கள், ரொம்ப சாதாரண ஜனங்கள் தான் பாண்டரங்க பக்தர்கள். அவாபாட்டுக்கு பக்தி பண்ணிட்டு இருக்கார்கள். அழகா நியாயத்தோட தர்மத்தோட நேர்மையாக வாழ்ந்துண்டு தெய்வ நம்பிக்கையில் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை நடத்துகிறார்கள். இந்த தெய்வ நம்பிக்கை ஆனால் ஒரு நிமிஷத்துக்குள்ள நம்முடைய கர்மவினை நம்ம வாழ்க்கையை புரட்டி போட்டுடும். நம்ம எதிர்பார்க்க முடியாதபடி அப்படியே திரும்பிடும். கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது, யோசிக்க கூட முடியாது. நம்மெல்லாம் இந்த சுனாமிலாம் வந்தது பாருங்க, புரட்டி போட்டுது. இப்போ சென்னையில் வெள்ளம், ரொம்ப பழையசுக்கு ஏன் போனோம், இப்போ சென்னையில் வெள்ளம் வந்தது. பெரியவன் நல்லா எல்லாம் ஐடியில் வேலை பண்ணுறவா, அவ்வளோ பணம் இருக்கிறவாள்லாம் கையில் பணம் இருக்குது, டெபிட் கார்டு இருக்குது, கிரெடிட் கார்டு இருக்குது, பேங்க் பேலன்ஸ் இருக்குது, அவங்ககிட்ட அவ்வளோ சொத்து இருக்குது. ஆனால் முதல் மாடியை விட்டு கீழே இறங்க முடியல, போகிறதுக்கு வழி இல்லை. எல்லாம் இருக்குது, வாங்கிறதுக்கு பணம் இருக்குது, வாங்கிறதுக்கான பொருள் இல்லை, கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. யாராவது போட்டில் வந்து உணவு பொட்டலம் போட்டால் தான் ஜீவிக்க முடியும்னு ஒரு நிலைமை. ஒரு ஐடிக்காரன் எழுதியிருந்தான், பணமும் டெபிட் கார்டும் கிரெடிட் கார்டும் என் சொத்தும் நிச்சயமாக எனக்கு தேவைப்படுற சமயத்தில் பிரயோஜனம் இல்லைன்னு நான் புரிஞ்சுட்டேன்னு எழுதினேன். வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் எழுதினேன். எல்லாம் என்கிட்ட இருந்தது. ஆனால் எனக்கு வேண்டியதை சாப்பிட நான் நினச்சதை அப்படி ஃபோன் போட்டு வாங்குவேன். அந்த சமயத்தில் எனக்கு ஃபோனும் வேலை செய்யலை. சென்னையில் அப்போ நல்ல விஷயம் என்னடா, ஃபோனே வேலை செய்யலை, வாட்ஸ்அப்பும் இல்லை, ஃபேஸ்புக்கும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ தான் நினச்சா வேலை செய்யும். அப்போ தான் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு யாருன்னே தெரிஞ்சுதான் பல பேருக்கு. எல்லாம் கொஞ்சம் இயல்பு தில்லை திரும்பினோன்னே எல்லோரும் கொஞ்சம் வருத்தப்பட்டா. இப்போ தான் மனிதர்களோடு பழக ஆரம்பித்தோம், திரும்பி மிஷினோடு வாழ ஆரம்பிச்சுட்டோமேன். பெரிய பெரிய கோடீஸ்வரன்லாம் கூட எத்தனையோ பேர் பார்த்தோம்னா தெரியும்,
பெரிய பெரிய கோடீஸ்வரன்லாம் கூட வாசலில் வந்து ஏதான போட் வந்து அவர்களை காப்பாற்றி அழிச்சுட்டு போனால் தான் அவள் வாழ்க்கை. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் 500 கோடி சொத்து, 1000 கோடி சொத்து. கடைசியில் எவரோ தெய்வாதீனமாக வந்த ஒரு போட் வந்து அழிச்சுட்டு போகிறது. அந்த வெள்ளத்தில் சாக்கடை தண்ணியில் இறங்கி நடந்து வந்து 4 பேர் கையை பிடிச்சி போட்டில் ஏற்றி உட்கார வச்சு அழிச்சுட்டு போனார்கள். கண்கூடா கண்ட உண்மை. அப்போ தெய்வ பலம் ஒன்று தான் சத்தியம். தெய்வம் ஒன்று தான் எல்லா சமயத்திலையும் நமக்கு ஒரு ரட்சை. அது நமக்கு புரிய மாட்டேங்கிறது. இந்த மாதிரி ஏதான ஒரு இயற்கை பேரழிவு வரும்பொழுது தான் ஓரளவுக்கு புரிகிறா போல இருக்குது. அப்புறம் திருப்பி மறந்து போய்டுறோம். சுனாமி மறந்தே போயாச்சு. குஜராத் நிலநடுக்கம் எல்லாம் இப்போ ஒரு செய்தி சம்பவம், அவ்வளோதான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம ஒன்றும் உணரவே இல்லை. அதை பாதிக்கப்பட்டவர்கள் வேணால் உணர்றாளே ஒழிய இந்த விஷயங்களை படித்தவர்கள் யாரும் உணர்ந்தா மாதிரியோ மாறினா மாதிரியோ தெரியும். ஐயோ நிலையில்லையே வாழ்க்கைன்னு தோன்றதில்லை. மகாத்மாக்கள் அவ்வளவு அழகாக வாழ்ந்து காற்றார்கள். தெய்வம்தான் சத்தியம். பகவானிடத்தில் நம்பிக்கை வச்சுக்கோ. உன்னுடைய அகம்பாவம், உன்னுடைய கோபம், உன்னுடைய சுயநலம் இதெல்லாம் ஓரம் தள்ளி வச்சுட்டு வாழப்பார். இது மகாத்மாக்கள் சொல்லிக் கொடுக்குற ஒரு பெரிய பாடம். அதனால் அவர்கள் எல்லாத்துக்குள்ளேயும் தெய்வத்தை பார்த்தார்கள். எப்பொழுதுமே அமைதி, ஆனந்தம், சமாதானம், சாந்தி. இது நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாரும் அடுத்தவா கிட்டேந்து வரணும்னு எதிர்பார்க்குறோம். அவள் என்கிட்ட அமைதியாக பேசணும், அவள் என்கிட்ட அன்பாக நடந்துக்கணும், அவர்கள் என்கிட்ட முகத்தை தூக்கி வச்சுட்டு பேசக்கூடாது, அவர்கள் என்கிட்ட கோச்சக்கூடாது. அப்போ இங்கேருந்து கொடுத்தா தானே அங்கேருந்து வரும். என்ன கொடுக்குறோமோ அதானே கிடைக்கும். நம்ம அன்பாக பேசினா தானாக அடுத்தவர்கள் அன்பாக தானே பேச போகிறார்கள். நம்ம எடுத்தறிஞ்சு பேசினா இன்னொருத்தரும் எடுத்தறிஞ்சு தான் பேசுவார்கள். இதுதானே உலக நடைமுறை. அப்போ நமக்கு எதெல்லாம் வேணும்னு ஆசைப்படுறோமோ அதெல்லாம், அந்த மாற்றங்கள் எல்லாம் முதலில் நம்மிடத்தில் வரணும். யாராவது நம்ம வீட்டுக்கு வரார்கள் அப்படின்னா நம்ம அவர்கள் உபசரிக்கிறத கொண்டு தான் அவர்கள் வீட்டுக்கு நாம் போகும்பொழுது அந்த உபசரிப்பு. அப்போ நம்முடையது தான், நம்மளை அஸ்திவாரமாக கொண்டு தான் உலகம். அப்போ நாம தான் மாறணும். மகாத்மாக்களுடைய வாழ்க்கையில் ஒரே பாடம் தான், தான் சரியாக இருக்கணும். அவர்கள் ஒரு நாளும் மற்றவர்களை குறை சொல்கிறதும் வழக்கம் வச்சுக்கிறதே இல்லை மகாத்மாக்கள். அவளை பொறுத்த வரைக்கும் நான் சரியாக இருக்கணும், என்னுடைய நடவடிக்கை சரியாக இருக்கணும், என்னுடைய பேச்சு சரியாக இருக்கணும், என்னுடைய புத்தி சரியாக இருக்கணும். இப்போ நான் பலமாக இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை கொசு கடித்தாலும் எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்லை. நான் பலகீனமாக இருந்தேன்னா ஒரு கொசு கடிச்சாச்சுன்னா சிக்கன் குனியாக வந்துவிடும். அப்போ அது கொசுவுடைய குற்றம் இல்லை, என்னுடைய பலகீனம். இப்போ எத்தனையோ பேர் ஐயோ வெயில் தாங்க முடியல, எனக்கு உடம்பே முடியல, களைச்சி போகிறது எல்லாம் சொல்கிறோம். ஆனால் அதே வெயிலில் தான் எத்தனையோ பேர் உப்பளத்தில் வேலை செய்கிறான். அதே வெயிலில் தார் ரோடு போடுறவா இருக்காளே, ஏற்கனவே தகிக்குன்னு அதில் தாரை காய்ச்சி விட்டு அதில் நடந்துட்டு இருக்கிறவர்களும் இருக்கார்களே, அதே வெயில் தானே. அதே 40 டிகிரியோ 41 டிகிரியோ. எத்தனையோ பேர் குளிர் நடுங்கிறது அப்படின்னு சொன்னோம். அதே குளிரில் தான் எல்லையில் எத்தனையோ மிலிட்ரிக்காரர்கள் அவன் நின்றுருக்கா, குடும்பத்தெல்லாம் விட்டு விட்டு தனியாக நின்றுருக்கா. எத்தனையோ பேர் தீவிரவாதி வருவான், சண்டை போட போகிறான், தெரிஞ்சே சண்டை போடுவா, உயிருக்கு கேரண்டி கிடையாது. அப்போ எப்படி முடிகிறது அவர்களால்? நான் எதுக்கு இத்தனை பேருக்காக சண்டை போடணும் அவன் நினச்சான்னு என்னத்துக்காகும்? அது எல்லையில் நிற்கக்கூடிய பாதுகாப்பு படையில் ஒரு 10 பேர் 20 பேர், நான் எதுக்குடா இவங்களோட சண்டை போட்டு ஏன் உயிரை விடணும், போங்கடான்னு உள்ளே விட்டுவிட்டானா போட்டோம் அவ்வளோதானே அப்படின்னு விட்டுவிட்டான்னு என்னத்துக்கு ஆகும்? நம்மளெல்லாம் யாருன்னு கூட அவர்களுக்கு தெரியாது. ஆனால் முகம் தெரியாத நமக்காக தன் உயிரை கொடுக்கறதுக்கும் அவர்கள் ரெடியாக இருக்கா. அப்போ நாம் எவ்வளவு தூரம் இருக்கணும்னு பார்க்கணும். சந்த் ஏகநாதர் தன்னுடைய சுயநலம்னு ஒன்று இல்லாத ஒருத்தர். சுயநலம் அவசியம், எந்த எல்லை வரைக்கும்னு இருக்குது. நம்முடைய சுயநலம் அடுத்தவர்களை பாதிக்கிறதுனா நிச்சயமாக சுயநலம் தப்பானது. இந்த சுயநலம் ஒரு எல்லையை தாண்டதுன்னா ராட்சசர்கள், அரக்கர்கள், அசுரர்கள். சுயநலம் ஒரு எல்லையை தாண்டக்கூடாது இல்லையா? ராவணனுடைய சுயநலம் எவ்வளோ தூரம் போயிடுத்துன்னா அடுத்தவன் மனைவியை தான் அனுபவிக்கணும், அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு போயிட்டான், அதான் அழிஞ்சான். சுயநலம் என் மனைவின்றபோது வேறு விஷயம். அவன் மனைவி அழகாக இருந்தால் அது அவனுடைய பாக்கியம். அதை போய் அபகரிக்கணும்னு நினச்சான்னா அது குற்றம் தானே. அப்போ நம்முடைய சுயநலம் பக்தி பகவத் விஷயத்தில் இருக்கணும். அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி இருக்கப்படாது, அட்டைப்பூச்சி மாதிரி நாம் இருக்கப்படாது.
அது சுகமாக உட்காந்து ரத்தத்தை உரியறது இல்லையா? அந்த மாதிரி அடுத்தவர்களுடைய வாழ்க்கையையும் அடுத்தவர்களுடைய நேரத்தையும் அடுத்தவர்களுடைய சம்பாத்தியத்தையும் உழைப்பையும் எதையாவது நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதற்குரியதான ஒரு கஷ்டம் வந்து தீரும். அதனால தான் மகாத்மாக்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கார். ஏகநாதர் எப்பொழுதும் எல்லாரிடத்துலையும் ஒரே பாவம், சமத்துவம் யோகம் உச்சதே. பகவான் கீதையில் சொல்கிறான், எல்லா இடத்துலையும் சமமான பாவம் இருக்கிறவன் யோகி அப்படின்றான். நம்மளாம் சாதாரண அவனுக்கு யோகம் அடிச்சிருக்கு அப்படின்னு. மகாத்மாக்கள் சொல்கிறா எதிராக யோகம்னா எல்லாத்துலேயும் தெய்வத்தை பார்க்குறவன் யோகி. அவனுக்கு அதனால் எந்த இடத்துலேருந்து அவனுக்கு பயம் கிடையாது. யஸ்மான் ந த்விஜதே லோகான் ந த்விஜதே சஹயஹ. கீதையில் பகவான் சொல்லலாம், எவனை கண்டு உலகம் பயப்படுவதில்லையோ, எவன் உலகத்தை கண்டு பயப்படுவதில்லையோ அவன் எனக்கு பிரியமானவன். அப்படி ஒரு மனசு வரணுமா? நம்மெல்லாம் தூங்கும்போது உலகம் பயப்படுறதே கிடையாது, நம்ம முழிச்சோம்னா தான் பயப்படுறோம். சில வீட்டிலலாம் சண்டை போடுறவா இருப்பாவா, தூங்கிந்தானே அப்பாடா ஒரு 2 மணி நேரம் நிம்மதியாக இருக்கலாம். எழுந்தான்னா போச்சு, எழுந்தான்னா உடனே என்ன சண்டை ஆரம்பிக்க போகிறா, என்ன காரணம் சொல்ல போகிறான்னு நமக்கு தெரியாது. அதனால் தூங்கும்பொழுது எல்லோரும் அமைதியாக தான் இருக்கும். பகவான் கஷ்டப்பட்டு தூங்க வச்சுடுறான் நம்மளை. ஏகநாதர் பரமபாகவதராக இருக்கார். ஆனால் அவர் மேலேயும் வெறுப்பு வைக்கிற மாதிரி நிறைய பேர் இருக்கா, பொறாமையினால். இந்த பொறாமை இது பெரிய ஒரு கஷ்டம். நம்மளை கஷ்டப்படுத்திக்கிறதுக்கு வேறு ஒன்றுமே வேண்டாம், பொறாமை மட்டும் இருந்தால் போதும். தரித்திரம்லாம் நம்மளை கஷ்டப்படுத்தாது, வியாதியெல்லாம் கஷ்டப்படுத்தாது, அதெல்லாம் உடம்போடு முடிஞ்சு போயிடும். பசியில் நல்ல சாப்பாடு கிடைக்காது, இவ்வளோதான். பொறாமை இருக்கு இல்லையா, உள்ளுக்குள்ள அப்படியே போட்டு கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ன நெடுமாலேன்ற ஆண்டாள் வைத்தறிச்சல்றோம் இல்லையா. அதுவும் நமக்கு சம்பந்தமே இல்லாதவர்களிடத்துலலாம் ஒரு பொறாமை. நமக்கும் அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கானா அவர்கள் மேலே ஒரு பொறாமை. இந்த பொறாமை அவ்வளவு கஷ்டம். ஏகநாதருக்கு யாரிடத்துலையும் பொறாமை இல்லை. ஏன்னா ஒவ்வொரு ஜீவனுக்கும் அது வாழறதுக்கான தகுதியும் நேரத்தையும் வாழ வேண்டிய முறையும் பகவான் கொடுத்துருக்கான். சிங்கம் வாழற அதே காட்டில் தான் மானுக்கும் உணவும் நீரும் இருக்குது. அதே இடத்துல தான் நரியும் வாழ்ந்துட்டுருக்கு, அதே இடத்துல தான் மலைப்பாம்பும் வாழறது, அதே இடத்துல தான் பறவைகளும் கூடு கட்டி வாழறது, எல்லாம் இருக்குது. எல்லாத்துக்கும் வாழறதுக்கான ஒரு வழியை தெய்வம் கொடுத்துருக்கான். மிருகங்கள்லாம் பாருங்கள் ஒன்றோட ஒன்று பொறாமல் வச்சுக்கிறதே இல்லை, அது வாழ்க்கை அது வாழறது, அவ்வளோதான். ஏகநாதர் மேலே பல பேருக்கு பொறாமை. ஆனால் அவர் அதை பற்றிலாம் கவலைப்படலை. தான் உண்டு, தன்னுடைய பகவத் தியானம் உண்டு, எல்லாத்துலேயும் பகவத் தியானம். யாரை பார்த்தாலும் தெய்வம்ன்ற ஒரு அபிப்பிராயம் அவருக்கு இருந்தது. எப்பொழுதுமே தான் பெரியவன் அப்படின்ற ஒரு சிந்தனையே அவருக்கு வரதில்லை. அது வரும்பொழுது கொண்டு போட்டுடணும், வதம் பண்ணிடணும். நான் பெரியவன், நான் பெரியவள். இது எந்த விதத்தில் வந்தாலும் நமக்கு கஷ்டம்தான். இந்த வீட்டில் நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் அப்படின்னு நினச்சா அதுவும் பிரச்சனை தான். இந்த மாதிரி யாரும் கோவிலுக்கு போகிறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சா அதுதான் கஷ்டம். இதுவே நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துரும். அப்போ அதை கொண்டாடுறதுவாக்கிட்ட நமக்கு வெறுப்பு வரும். வெறுப்பு வந்ததுனால மனசு நிம்மதி போயாச்சு. யார் நமக்கு சம்மந்தமே இல்லை, யாரோ ஒருத்தர் யாரோ கொண்டாடினா கூட கோபம் வந்துடும். அதனால் மனசு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பக்தி, நாமஜபம் இதெல்லாம் எதுக்குன்னா இந்த மனசில் இருக்கக்கூடிய தேவையில்லாததெல்லாம் வெளில தள்ளுறதுக்கு தான். இப்போ வரலாம் டிவியில் சொல்லலையா, இவ்வளோ எலுமிச்சை சக்தி இருக்குது, ஒரு துளி போட்டால் போதும் அழுக்கெல்லாம் டக்குன்னு போயிடும் கஷ்டம் இல்லாமன்னு. அது போகிறதோ இல்லையோ ஆண்டவனுக்கு வெளிச்சம். ஆனால் நாமஜபம் பண்ணால் நிச்சயமாக மனசு சுத்தமாகும், மாற்றமே கிடையாது. மகாத்மாக்கள் நிரூபணம் பண்ணி வச்சுட்டு போயிருக்கா. நாமஜபம் பரம பவித்திரமானது, எப்பேற்பட்டவனையும் பவித்திரமாக்கும். எவ்வளவு அழுக்கு உட்கார்ந்துட்டு இருந்தாலும், எப்பேற்பட்ட கர்ம வினையில் மாட்டின்னு இருந்தவனாக இருந்தாலும் அவன் வாழ்க்கையை நாமஜபம் சரி பண்ணும். எத்தனையோ உதாரணங்கள், திருமங்கை ஆழ்வார், வால்மீகி மகரிஷி, நிறைய பேர் சொல்லலாம். ஏகநாதர் எப்பொழுதும் பக்தியில் இருக்கார். யாராவது அவர் வெறுப்பேத்தினா கூட அவர் கண்டுக்கிறது இல்லை. ஆனாலும் உலகம் சும்மா விடலை. அந்த ஊரில் அவருடைய ஒரு சிஷ்யர் இருந்தார், தண்டவத் சுவாமின்னு பேர். தண்டவத் அப்படின்னா நமஸ்காரம். அவர் எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணுவார். இதுதான் அதுதான்னு கிடையாது. இப்படி திரும்புவார், மரத்தை நமஸ்காரம் பண்ணுவார். இப்படி திரும்புவார், நாய் போனால் நமஸ்காரம் பண்ணுவார். இதுக்கு தானே கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரு நமஸ்காரம். அது ஒரு தனி சுகம். உலகத்திலேயே சனாதனமான தர்மத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி வணங்குதல், நமஸ்காரம், சேவிக்கிறதுன்னு ஒரு வழக்கம். பெற்ற தாய் தந்தையரை வணங்குறதுன்ற நம்ம தர்மத்தில் மட்டும்தான் இருக்குது. மற்ற இடத்துல கை தான் கொடுப்பார். யாரும் அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதே கிடையாது.
ஏதோ இந்த தேசத்தில் இருக்கிறதுனால மற்ற மதத்தினரும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதும் வழக்கம் வச்சிருக்காளே ஒழிய இந்த காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிறதுன்றது ஒரு பெரிய ஒரு குணம். இது ஒன்றும் சுயமரியாதைக்கு குறைச்சல்னு யாரோ வளரணும், அது அவா தப்பு. தெய்வத்துக்கிட்டையும் மகாத்மாக்களிடத்துலையும் காலில் விழணுன்றது சாஸ்திரம். சரணாகதின்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் அப்படி ஒரு விரதம் வச்சுருக்கார். ஏன்னா உலகத்தில் தெய்வ சக்தி இல்லாத ஒரு பொருள் இல்லைன்னு ஒரு தீர்மானமான அபிப்பிராயம் இருக்குது. தெய்வம் இல்லாமல் எதுவுமே இல்லையே. பிரகல்லாதன் கூட ஸ்தம்பேன திருஷ்யத்தே அப்படின்னு தூணை காட்டி இதில் தெய்வம் இருக்குன்னு சொல்கிறான் இல்லையா. அழகா சேவிக்கிறார் அந்த தண்டவ சுவாமி. அவருக்கு அப்படி ஒரு பாவம். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு வீதியில் ஒரு பெரிய பாறாங்கல் இருக்கு, ஒரு கடை வாசல். எல்லாரும் வந்துட்டுருக்கா போயின்ட்டுருக்கா, வந்துட்டுருக்கா போயின்ட்டுருக்கா. அப்போ அந்த கடைக்கு ஏதோ ஒருத்தர் வந்தார். இந்த கடைக்காரரை கேட்டார், இந்த பாறை உங்களுக்கு உபயோகமாக இருக்கான்னு எடுத்துக்கலான்னு எடுத்துக்கோங்களே அப்படின்னு விட்டார். அவர் சந்தோஷமாக எடுத்துகிட்டு போயிட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு அழகாக அந்த கடை வாசல்லையே கொண்டு வந்து அதை வச்சார். இந்த பாறையை இப்போ தெய்வமாக செதுக்கிட்டார். தெய்வமாக செதுக்கியாச்சு. உடனே அவாவா வந்து நமஸ்காரம் பண்ணுறா. கடைக்காரர் கேட்டார், எங்கேருந்து வந்தது அப்படின்னு. அவர் சொன்ன, உங்கள் கடை வாசல் இருந்ததை பாறை, அதை நான் செதுக்கினேன். எல்லாரும் வெறும் பாறையாக பார்த்தா இவர் அதுக்குள்ளே இருக்கிற தெய்வ ரூபத்தை பார்த்துட்டார், சிற்பி செதுக்கிட்டார். அப்போ அந்த மாதிரி ஒரு பாவம் எல்லாத்துக்குள்ளேயும் தெய்வம். அதனால தான் நம்ம வேப்ப மரத்தை நமஸ்காரம் பண்ணுறோம், அரச மரத்தை நமஸ்காரம் பண்ணுறோம், மாடு கண்ணுக்குட்டியை நமஸ்காரம் பண்ணுறோம், காக்கைக்கு கூட அன்னம் வச்சுட்டு பித்ருக்கள்னு சொல்கிறோம். எல்லாத்துலேயும் தெய்வத்தை பார்க்கறதுன்றது நம்முடைய சனாதனமான தர்மம். தண்டவத் சுவாமி எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணுவார். ஜாதி என்ன, குலம் என்ன, வயசானவர்களா, பெண்களா, ஆண்களா, ஒன்றும் கவலைப்பட மாட்டார். அப்போ திருவிழா போயின்னு இருக்கும்போது சில பேர் அவர் கிண்டலாக சொன்னார், இந்த கழுதை கடக்க இந்த நமஸ்காரம் பண்ணலையே அப்படின்னாச்சு. உடனே அழகாக அவர் நமஸ்காரம் பண்ணார், தலைக்கு மேலே கை வச்சார், விட்டல் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணிட்டார். அவ்வளோ. அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாம் விட்டலன். விட்டல் அப்படின்னு அழகாக நமஸ்காரம் பண்ணி அவர் சாதாரணமாக எழுந்தாச்சு. ஒரு நமஸ்காரம் பண்ணி எழுந்த உடனே கழுதையும் எழுந்து நின்றுடுத்து. செத்து போன கழுதை. நேத்தியே சொல்லியிருக்கலான்னு தோன்றது இல்லை. செத்து போன கழுதை எழுந்து நின்றுடுத்து. என்னடானா இவர் பக்தி, அவன் அதுக்குள்ள தெய்வம் இருக்குன்னு ஒரு நமஸ்காரம் பண்ணார். அதுக்குள்ள பிரத்யட்சமாக இவருக்காக தெய்வம் வந்துடுத்து. நரசிம்மர் பிரகல்லாதன் என்ன சொல்லுவான், எப்படி சொல்லுவான், எந்த தூணை காட்டுவான்னு தெரியாதேன்னு சொல்லி எல்லா இடத்தையும் ஆவிர்வவிச்சுட்டு இருந்தார். பிரகல்லாதன் ஒரு தூணை காட்டினோன்னு அதை உடைச்சுட்டு வெளில வந்தார். அவன் ஒருவேளை பூமியை காட்டியிருந்தா வச்சுக்கோங்க, பூமியிலேருந்து வெளில வந்திருப்பார். மேகத்தை காட்டியிருந்தா மேகத்திலேயும் சுவாமி வந்திருப்பார். பிரகல்லாதன் என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு சுவாமி காத்துட்டு இருந்தார். பக்தன் இட்ட வழக்காக சுவாமி இருக்கார். அதே மாதிரி இவர் அதற்குள்ளேயும் விட்டல் இருக்கான்னு சேவிச்சார். கழுதை எழுதினா அதுக்குள்ளே ஆந்தரியாமியாக பகவான் வந்துட்டான். பிணத்துக்குள்ளேயும் பகவான் வந்துட்டான். அவன் வந்தவொடனே அந்த ஜீவனையும் கூட்டின்னு வந்துட்டான். கழுதை எழுந்து நின்றுடுத்து. எல்லாருக்கும் அதிசயம், அது செத்து போச்சு, அது தூக்கி போட்டு நல்லா உட்காந்து வேடிக்கை பார்த்துனுக்கு அப்போ எடுக்கலான்னு. ஆனால் இவர் பண்ண நமஸ்காரம் இந்த கழுதைக்கு உயிர் வந்துடுத்து. உடனே ஊரில் எல்லாரும் அவர் சித்தர்னு கொண்டாட ஆரம்பிச்சிட்டு. அவ்வளோதான். நம்ம ஊரில் கேட்கணுமா? ஏதான அதிசயங்கள் நடந்தாச்சுன்னா அவன் ரொம்ப பெரியவா. இது உலகத்தினுடைய இயல்பு. அதிசயங்கள் தானே எதிர்பார்க்குறோம். ஒவ்வொருத்தருக்குமே அதிசயங்கள், ஆச்சரியங்கள், உலகத்தில் தன்னுடைய பெருமையை சொல்லும்படியான சம்பவங்கள், அது அவசியமே இல்லை. அப்படி ஆசைப்பட்டோம்னா பக்தி ரசிக்காது, பகவத் அனுபவம் கிடைக்காது. இதில் தான் மனசு ஓடின்னு இருக்கும். அப்புறம் ஆனந்தம் இருக்காது. பக்தின்றது நமக்கும் பகவானுக்கும் இடைப்பட்ட ஒரு அழகான நூலிழை. அது வெளில யாருக்கும் தெரிய வேண்டாம். அழகாக எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சுட்டார். ஏகநாதருக்கும் காதில் விழுந்தெடுத்து தண்டவர் சுவாமி நமஸ்காரம் பண்ணார். கழுது எழுந்துடுத்து. இப்போ அவாவா வந்து இவர் நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அது வரைக்கும் ஒரு பைத்தியம் முட்டான்னு சொல்லிட்டு இருந்தா. இந்த கழுது எழுந்தவொன்னு அவாவா வந்து நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. ஊர் கொண்டாட ஆரம்பிச்சுடுத்து. ஏகநாதர் பார்த்தார், பயந்து போயிட்டார். ஐயோ நல்லவராக இருக்கார், கெடுத்துருவாளே ஜனங்கள், கெடுத்துருவாளேன்னு பயம் வந்துடுத்து அவருக்கு. உடனே ஏகநாதர் ஒரு நாள் இந்த தண்டவ சுவாமியை தனியாக கூப்பிட்டார். அவர் வந்தார், அழகாக நமஸ்காரம் பண்ணார். ஏக்நாத் மகாராஜ், மகாராஜ் சொல்லுங்கோ, என்னப்பா ஏதோ நமஸ்காரம் பண்ணியாமே, கழுதையெல்லாம் எழுந்துதாமே. அது ஏன் கேட்குறேன், நான் பாட்டுக்கு நமஸ்காரம் பண்ணவா சொன்னான், அது பாட்டுக்கு எழுந்து, எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்னார் இவர்.
ஏக்நாத் மகாராஜ் சிரிச்சார். நீ நமஸ்காரம் பண்ணனால தான் கழுதை எழுந்தது, அது என்னமோ உண்மைதான். ஆனால் அந்த உலகம் நம்ம சும்மா விடாது. ஒரு கேட்டார், நான் என்ன பண்ணணும் அப்படின்னார். இதனால் என்ன விளைவு வருமா? எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் பாட்டுக்கு எப்பொழுதும் போல நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். ஏக்நாத் மகாராஜ் சொன்னால், அப்புறம் யாராவது செத்து போனால் உன்னை போய் நமஸ்காரம் பண்ண சொல்லுவா? அது வேண்டப்பட்டவா செத்து போனான். யாருக்காவது உபயோகமாக இருக்கவா செத்து போனால் போய் இவர் நமஸ்காரம் பண்ணுங்கோ, எழுந்துக்கணும்னுவா. இல்லாட்டி தொந்தரவு பண்ணுவா. நமக்கு உபயோகமாக இருக்கவா செத்து போனால் தானே அழுகை, புலம்பல், வருத்தம், கவலை, தெய்வத்தை திட்டுறதெல்லாம். எப்படின்னா, நமக்கு வேண்டப்பட்ட சரீரம், நமக்கு உபயோகம் உள்ளதான ஒரு சரீரம் திடீர்னு நமக்கு இல்லை, இனிமேல் அதனால் நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னா கடவுள் மேலே வரைக்கும் வெறுப்பு வரும். அதுவே படுத்த படுக்கையாக இருக்கா, நமக்கு செலவு ஜாஸ்தி, மாதம் செலவு, அலைச்சல் ஜாஸ்தி, ராத்திரி பகல் தூக்கம் ஒழுங்கா இல்லைன்னா பகவான் அழைச்சிட்டு போனால் தேவலையே. இது ஒவ்வொரு நாளும் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் நடந்துட்டு இருக்கிற விஷயந்தான். இந்த உடம்புனால பிரயோஜனம் இருக்க வரைக்கும். அதனால தான் மகாபிரிவா எல்லாருமே சொல்கிறா, அத்தனை மகாத்மாக்களுமே சொல்கிறா, உடம்பை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்கோ, இந்த உடம்பை கொண்டு தான் வாழணும். இந்த உடம்பு அழுக்குடம்பு, எச்சில்வாய், மலமூத்திர, மாமிச பிண்டம் எல்லாம் வாஸ்தவந்தான். ஆனால் இந்த உடம்பை கொண்டு தான் நம்ம தெய்வத்தை அடைய முடியும். இந்த உடம்பை கொண்டு தான் நமக்கு ஒரு மரியாதை. அதனால் உடம்பு மேலே ஆசை இருக்கிறத விட அக்கறை ஜாஸ்தி வேணும். வலி யார் அனுபவிக்க போகிறா? நம்ம தானே. உடம்புல நோய் வந்துடுத்து யார் அனுபவிக்க போகிறா, கஷ்டப்பட போகிறா? நம்ம தானே. மற்றவெல்லாம் மருந்து கொடுக்கலாம், கூட இருந்து ஒத்தாசை பண்ணலாம், ஹாஸ்பிட்டலுக்கு அழிச்சுட்டு போகலாம், ஒரு நாள் பண்ணலாம், மாதத்துக்கு ஒரு நாள் பண்ணுவா, 2 நாள் பண்ணலாம், போனால் பொழுது ஒரு 10 நாள் பண்ணலாம். இதே பண்ணணும்னா நமக்கும் வெறுப்பு வரத்தானே செய்யும். ஆமாம் போ. அதுக்கப்புறம் என்ன தோணும்னா, நான் தான் அவளை பார்த்துக்கிறேன், அப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் அவர்கள் கேட்கணுன்ற எதிர்பார்ப்பு நமக்கு வரும். அப்போ நாம் பெரியவான அகம்பா வரும், அவர்கள் அடிமைப்படுத்தணும்னு தோணும்.